இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கள்ள நோட்டை நம்ம தெரியாமல் வாங்கிட்டா என்ன செய்கிறது, வங்கியில் அதை மாற்ற முடியுமா, சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோருக்கும் எழக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி என்னென்னா, தெரியாமல் நம்ம கள்ள ரூபா நோட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வங்கியில் மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தான். நாட்டில் கள்ள நோட்டுகளோட புழக்கம் அதிகமாகி வர்றதா சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டு உண்மையானதா இல்லை போலியா அப்படிங்கிறது தெரியாமலே தினமும் லட்சக்கணக்கான ரூபாய் கைமாறிக்கிட்டு இருக்கு. மத்திய உள்துறை அமைச்சகம் விடுத்த செய்தியில் அசல் ரூபாய் நோட்டுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு போலி நோட்டுகள் அச்சிடப்படுது. உன்னிப்பாக கவனித்தா மட்டும்தான் போலி ரூபாய் நோட்டுகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கள்ள நோட்டு குற்றங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத பார்க்கலாம். கள்ள நோட்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அதை வாங்கினா சட்ட ரீதியான நடவடிக்கையை நம்ம எதிர்கொள்ள நேரிடும். இந்திய தண்டனை சட்ட பிரிவு 489 கீழே கள்ள நோட்டு புழக்கத்துக்கு தண்டனைக்கு ஆளாக நேரிடும். அபராதத்தோட 7 மாதத்திலிருந்து ஆயுள் தண்டனை வரை விதிக்க வாய்ப்பு இருக்குது. ரூபா நோட்டில் ஏதாவது வித்தியாசமாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டா உடனே அதை சரி பார்க்குறது நல்லது. அசல் நோட்டோட அந்த போலி நோட்டை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறதும் நல்லது தான். ஏன்னா கள்ள நோட்டுகளில் நிறம் மற்றும் வடிவமைப்பில் பல மாறுபாடுகளை நம்மளால் கண்டறிய முடியும். இந்திய அரசு அச்சிட்ட ரூபாய் நோட்டுகளில் வாட்டர் மார்க்கு மற்றும் சில பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும். இதை அவ்வளோ எளிதில் கள்ள நோட்டில் அச்சிட முடியாது. அதனால தான் ரூபாய் நோட்டுகளை உன்னிப்பாக கவனித்து அதை போலிதானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது அவசியமாக இருக்குது. எல்லோருக்கும் கேட்கக்கூடிய பொதுவான கேள்வி என்னென்னா, தெரியாமல் கள்ள ரூபாய் நோட்டை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வங்கியில் மாற்ற முடியுமா அப்படிங்கிறதான். நம்ம வெளிச்சந்தையிலிருந்து கள்ள நோட்டுகளை வாங்கினோம் அப்படின்னா அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. இதனால் நம்ம எந்த சிக்கல்லையும் மாட்டாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம வங்கியில் அதை கொடுத்து அசல் நோட்டெல்லாம் வாங்க முடியாது. இருந்தாலும் நம்ம நாட்டோட நலனுக்காக அதை அதிகாரிகிட்ட ஒப்படைக்க முடியும். அதே நேரத்தில் ஏடிஎம்லேருந்து கள்ள நோட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா அதை அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் காட்டணும். அதுக்கப்புறம் ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்ததுக்கான ரசீதையும் நம்ம வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அங்குள்ள ஏடிஎம் பாதுகாவலருக்கும் இந்த விஷயத்தை நம்ம தெரிவிக்கணும். இதுக்கப்புறம் தான் சம்மந்தப்பட்ட வங்கிக்கு சென்று இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஏடிஎம்மில் வந்த போலி ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அசல் ரூபாய் நோட்டுகளை நம்மளால் வாங்க முடியும். ஏன்னா ரிசர்வ் வங்கி விதிப்படி ஏடிஎம்லேருந்து போலி ரூபாய் நோட்டுகள் பெறப்பட்டால் சம்மந்தப்பட்ட வங்கி கட்டாயமாக அசல் ரூபாய் நோட்டுகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கணும். அப்படி வங்கி அசல் ரூபாய் நோட்டுகளை வழங்க மறுத்தது அப்படின்னா அந்த வங்கி மீது நடவடிக்கை எடுக்க ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் இருக்குது. அதற்கான வழிமுறைகளும் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு செய்யுங்க. இப்போ தான் நீங்கள் இதை முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்கன்னா தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோட்டோ ஷாப்பிங் ஆப். இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள் காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள்.